கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிற சும்மா வெறுமையா பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று இங்கே வேத வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. பயப்படுகிற காரியத்தை குறித்து என்று சொன்னா வேத பகுதியில் சொல்லப்பட்டது மாதிரி நாளை தினத்தை குறித்து, அல்லேலூயா, இல்ல வாழ்க்கையை குறித்து, இல்ல மரண பயம், இந்த பயங்களை குறித்து உங்களுக்கு இருந்தா வெளிப்படுத்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி என்ன இருக்கும், உங்களுக்கு பயப்படுகிற அவிசுவாசமான காரியம் உண்டாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன இருக்காது, பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்காது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர் என்று சொல்லுகிற நமக்கு கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்கிற பயம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நீதியின் பாதையிலே புடமிடுகிற நல்ல கர்த்தர் என்கிற பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வாயில் அறிக்கையிட்டது மாதிரி கர்த்தர் நீதியான காரியத்தை செய்வார், கர்த்தர் நீதியிலே நடப்பிப்பார் என்று சொல்லி அசால்ட்டை விடுகிற கர்த்தர் அல்ல. ஆமென். காரியங்கள் அல்ல. கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்துறான்னு சொன்னா, ஒரு மனுஷனை பார்க்கணும், ஒரு மனுஷன் டீச்சர் நீதியின் பாதையில கரெக்டான சுவையான பாதையில ஒரு பிள்ளையை நடத்துறான்னு சொன்னா அங்கே கண்டிப்பு உண்டாகும், எச்சரிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பயப்படுதல் உண்டாயிருக்கிறது போல இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம பார்க்கிற கர்த்தர் நீதியின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மேன்மையான காரியத்தை வாழ்க்கையிலே செய்வார் என்று சொல்லப்படுகிறது. சொன்னா கர்த்தருக்கு ஆமென் பிரியமாய் கர்த்தருக்குள்ள பயம் அது இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம், சுத்தம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா.